நான் 20வது டிவிஷனில் வேலை செய்கிறேன் சார். இவர் எங்கள் சூப்பர்வைசரு. 6 மணிக்கு வேலைக்கு வருவேன் சார். 8 மணிக்கெலாம் அம்பேத்கர் நகர் போயிடுவேன் சார். அம்பேத்கர் நகர் 8 மணிக்கெலாம் போயிடுவேன். அங்கே போய் குப்பை பின்னுக்கு கீழே டப்பாங்க கீழே குப்பை நிறையா கொட்டி வச்சிருப்பாங்க, ஏரியா குப்பை. காலையில் அந்த குப்பையெல்லாம் நான் வாரக்குள்ளே இந்த பொருள் கிடந்துச்சு சார். அந்த செயின் அது கிடந்தோன்னா அது கவனிக்கா இல்லை நகையா எனக்கு தெரியல. அதனால் கவுன்சிலர் சம்சாரத்தில் கொண்டு போய் அம்மா அது நகையா என்னன்னு தெரியல, இது நம்ம ஏரியாவில் கிடக்குது, நீங்கள் கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். குப்பையில் தான் சார் கிடந்தது. நான் ஏற்கனவே எடுத்து கொடுத்ததை அந்த பொருள் யார்கிட்ட போகணுமோ அவங்ககிட்ட நான் கொடுத்துருங்கம்மான்னு சொல்லிட்டு வந்தேன். தெரியாது சார், எனக்கு ஆரம்பத்துலேருந்து அந்த எண்ணம் வருது சார். இப்போ இருந்து இல்லை சார், சின்ன வயசுலேருந்து யாருடைய பொருளுக்கும் யாருடைய இதுக்கும் ஆசைப்படுறதில்ல சார். அதை தான் அதை வச்சு காட்டணும். இல்லை சார், ஏற்கனவே காப்பி நாங்கள் எடுத்து கொடுத்துருக்குறோம். இல்லை சார், நான் எதுவுமே எடுக்கிறதில்ல சார். அன்றைக்கி எடுத்து சூப்பர்வைசர்கிட்ட கொடுத்துட்டேன், இன்றைக்கி எடுத்து கவுன்சிலர்கிட்ட கொடுத்துட்டேன். இல்லை சார், என் மனசாட்சி ஒத்துக்காது சார். இருக்கிற வரைக்கும் வேணாம் சார். சார் நான் 15 வருஷமாக வேலை செய்கிறேன் சார் கார்பரேஷனில். இதில் 2 ட்ரிப்பு கிடச்சிருக்கு சார். ஒன்று சார் இங்கே கீர்த்தனத்தில் போட்டாங்க கம்ப்ளைண்ட் சார் சொன்னார், சரின்னு சொல்லி கொண்டு வண்டியிலேருந்து எடுத்து கொடுத்தோம். சார் தான் வந்தார் அவர். அப்புறம் ஒரு லோடு குப்பையை கோழி கிளற மாதிரி கிளறிட்டு அந்த வலையில் எடுத்து திருப்பி அவங்ககிட்ட கொடுத்தோம். சார் இவர் நம்ம தூய்மை பணியாளராக வேலை பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஆல்ரெடி நம்ம கீர்த்தனா தேட்டரில் ஏற்கனவே எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. தேட்டரில் ஒரு குழந்தையோட வளையல் கீழே விழுந்து குப்பையில் போட்டோம் அப்படின்னாங்க. அடுத்த நாள் எங்கள் கார்பரேஷன் வண்டியில் அந்த வண்டி இந்த வண்டியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வண்டியில் இருந்த குப்பையெல்லாம் கூட்டி கிளறி அதே வளையல் 2.25 பவுன் வளையல நம்ம மணிவேல் தான் எல்லாமே எடுத்து கொடுத்தாரு. இன்னைக்கு காலையில் நாங்கள் எப்பயும் வழக்கம் போல் இந்தந்த பின்னில் குப்பை இருக்கும், வீட்டுங்களில் குப்பையை பிரித்து வாங்கணும்னு சொல்லி எல்லாம் சொல்லிடுவோம். சொல்கிறப்பயே நாங்கள் இவங்களுக்கு எல்லாமே சொல்லுவோம். ஏதாவது பொருள் கிடந்தாலவோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது பண்ணால் உடனே ஒன்று எங்களுக்கு தகவல் கொடுக்கணும், இல்லை அந்த ஏரியாவில் இன்றைக்கி நேரடியாக நம்ம 20வது வார்டு கவுன்சிலர் பிரதீப் கிட்ட நேரடியாக போய் செயின் எடுத்துகிட்டு போயிட்டு ஆனால் இந்த மாதிரி செயின் கிடந்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அதே பகுதியிலேயே செயின் காணோன்னு சொல்லி ஏற்கனவே இங்கே ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. இப்போ அவங்களையும் வர சொல்லியிருக்காங்க. இது அவங்களுடைய பொருள்னால் அது அவங்க ஸ்டேஷன்லேயே நாங்கள் ஒப்படைச்சிட்டோம். கொடுத்தாலும் அவங்க கொடுத்துருவாங்க. மற்றபடிக்கு இப்போ ஒரு மணிவேலுக்கு நாங்கள் எல்லா தூய்மை பணியாளர்களுக்கிட்டையும் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, எந்த பொருள் கிடைச்சாலும் அதை எடுத்துகிட்டு ஒன்று ஸ்டேஷனில் கொடுங்க, இல்லை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நம்ம இது பண்ணிடலாம், அலோன்ஸ் பண்ணிடலாம், நம்ம அதிகாரியை வச்சு அலோன்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லி எல்லாத்துக்குமே அந்த அறிவுரை நாங்கள் கொடுத்துருக்கோம் சார். இது வரைக்கும் எங்கள் பணியாளர்கள் சிறப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. குமரேசன் 20வது டிவிஷன் சூப்பர்வைசர் சார். வணக்கம் சார். இப்போ என் வார்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 34 தூய்மை பணியாளர் இருக்காங்க. டெய்லி மார்னிங் நம்ம விசிட் போகும்போது அவங்களுக்கு பேசிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்குறோம்னா, அங்கங்கே குப்பைகளை தரம் பிடிச்சி அப்பப்பயே அங்கேயே தரம் பிடிச்சி அந்தந்த அதுக்கான டப்பாவில் போட்டு அனுப்பி விட்டுருவோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா மதிப்புள்ள தங்க நகையை மீட் எடுத்து அடுத்த 5வது நிமிடத்தில் எனக்கு தகவல் கொடுத்து அங்கேயே வர சொல்லி இந்த மாதிரி அங்கேயே தரம் பிடிச்சதுனால மட்டும்தான் அதுக்கு உடனடியாக ரெக்கவரி பண்ண முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி நம்ம பேசிக்காக இப்போ ரெகுலராகவே காலையில் 6 மணிக்கு வாக்கிங் போகும்போது அவங்கள்ட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வருது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்க அங்கங்கே தரம் பிடிக்கும்போது நகையை எடுத்து கண்டுபிடிக்க நகை ஒன்று இருக்குதுன்னா பாருங்கன்னு சொன்னார். நான் நேரடியாக போய் பார்த்ததும் அதை இப்போ சூரமலம் காவல் ஆய்வாளரிடத்தில் அவர் முன்னிலையில் ஒப்படைச்சு பார்த்துட்டு தான் தெரியுது அது கிட்டத்தட்ட 10-12 லட்ச ரூபா மதிப்புள்ள பொருள். அது என் வார்டில் இருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கும் அவருடைய சூப்பர்வைசர் குமரேசன் மற்றும் மணிவேல் அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த ஸ்பாட்டில் அப்பப்போ பண்ணுறதுனால மட்டும்தான் ஈஸியாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும் சார். இப்போ ஒரு இடத்துல கொண்டு போய் எல்லாம் டம்ப் பண்ணி பண்ணுறதை விட அங்கங்கே தரம் பிடிச்சிட்டு பண்ணிட்டோம்னா அன்னன்னைக்கு வேலை எங்களுக்கு ஈஸியாக போகுன்ற அப்படின்றதுக்காக பண்ணது. ஏதாவது பொருள் காணாமல் போனால் கூட அன்னன்னைக்கு அது கிடைச்சிடும் இல்லைங்களா, அப்பயே இமீடியட்டாக கொடுத்துடலான்ற கான்செப்டில் தான் சார் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது. அது மூலிமா இன்றைக்கி ஒரு நல்லது நடந்திருக்கு சார். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.